அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு உஸ்தாத். அல்ஹம்துலில்லாஹ் இந்த இஸ்லாமிக் சைக்காலஜி கிளாஸ் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். இப்போ சைக்காலஜின்னு பார்த்தா பிரபஞ்சம் தரும் மக்களுக்கு உதவி செய் பிரபஞ்சம் உனக்கு தரும் என்ற கான்செப்டில் தான் வந்து முழுக்க முழுக்க இருக்குது. ஆனால் இஸ்லாமிக் சைக்காலஜி வந்து அல்லாஹ் தருவான், மனிதர்களுக்கு உதவினால் அல்லாஹ்வின் உதவி கிடைக்கும். அல்லாஹ்வுடைய குர்ஆனை கொண்டும் சஹீஹான ஹதீஸ்களையும் கொண்டு தான் வந்து இந்த இஸ்லாமிக் சைக்காலஜி கிளாஸ் வந்து நமக்கு ரொம்ப அழகாக சொல்லித்தராங்க அல்ஹம்துலில்லாஹ். இந்த 2 மாசத்துல வந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா 4 படிநிலைகள்: பர்சனல் லைஃப், ஃபேமிலி லைஃப், கெரியர் லைஃப், சோஷியல் லைஃப். இந்த 4 நிலையிலும் வந்து ஒரு மனிதன் எப்படி இருக்கணும், எப்படி வந்து செயல்படணும், எப்படி வந்து மற்றவங்க கிட்ட கற்றுக்கணும்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்வை வந்து படிப்பினையாக வைத்து நமக்கு ரொம்ப அழகாக சொல்லி தந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சஹாபாக்களை எந்த நிலையிலும் வந்து திட்டியதில்லை. சமூகத்தின் பிரச்சனைகளை வந்து யாரிடமும் வந்து காட்டியதில்லை. எல்லா வாழ்க்கையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தனித்தனியாக வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப அழகாக எங்களுக்கு புரிகிற மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி தந்தாங்க. சுன்னத்துல்லா, அல்லாவின் சுன்னா. அல்லாஹ்வுடைய வழிமுறை அந்த காலத்தில் எப்படி செயல்பட்டதோ அதே மாதிரி தான் வந்து இப்போவும் செயல்படும். அல்லாஹ்வுடைய வழிமுறையில் எந்த மாற்றத்தையும் நீர் காண மாட்டீர்னு அல்லாஹ் வந்து சொல்லியிருக்கான். நஃப்ஸின் படிநிலை. ஃபஸ்ட்டு வந்து இறை மீட்சி, தௌபா செய்வது. ஒரு முக்மின் தன் வாழ்நாட்களில் தினமும் அல்லாஹ்வின் பக்கம் வந்து திரும்பக்கூடியவர்களாக, தௌபா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இறையச்சம் மிகுதல். தக்வா நம் வாழ்க்கையில் வந்து எப்படி இருக்குது, என்னுடைய இறையச்சம் பண்புகள் அஹ்லாக் எப்படி இருக்குது, நம்முடைய உள்ளம் வந்து செழுமையாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்கிறது தான் வந்து இறையச்சமாக இருக்குது. தேர்டு வந்து பற்றற்ற நிலை. உலகத்தில் பற்றற்ற நிலையில் இருக்கும்போது தான் ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஃப் ஆகுது. ஃபோர்த்து சுய விசாரணை. என்கிட்ட என்ன ப்ளஸ் இருக்குது, என்ன மைனஸ் இருக்குது, எதன் அடிப்படையில் வந்து நான் நோக்கி சென்றுட்டுருக்கேன். ஃபிஃப்த்து முராகபா. ஒரு முக்மீனுடைய வாழ்க்கையை பற்றி அறிஞர்கள் வந்து மேற்கோள் காட்டுறாங்க. ஒரு முக்மீனுடைய ரத்தம் சொட்ட சொட்ட வந்துட்டு இருக்கும்போது அவருக்கு மரணம் நெருங்கி கொண்டு இருந்தாலும் கூட அவருடைய எண்ணம் எப்படி இருக்கும்னா, என் இறைவன் இதன் மூலமாக ஹைரை வைத்துள்ளான், நலவை வைத்துள்ளான் என்பது அந்த மனிதனின் உள்ளத்திலிருந்து ஆழமாக இருக்கணும். இஸ்லாமிக் சைக்கோதெரபியில் நஃப்ஸின் படிநிலைகளில் இந்த 5 கான்செப்டும் வந்து ஒரு மனிதனின் அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப தேவையான ஒரு விஷயமாக இருக்குது. இதை நம்ம செஞ்சுட்டே வந்தோம்னா இன்ஷால்லா நம்முடைய வாழ்க்கை வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு இன்ஷால்லா வாய்ப்பு இருக்குது. கல்வி கற்பவர்கள் எல்லாம் வந்து கல்வியாளராக இல்லை, தான் கற்ற கல்வியை செயல்படுத்துபவரே கல்வியாளர். இன்ஷால்லா நம்ம கற்ற கல்வியை அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.